ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் ஸ்வீட் அம்மு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் தாங்க. பால் பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நான் ஜவ்வரிசி வந்து சின்ன சைஸ் ஜவ்வரிசி சைஸில் வந்து இது ரொம்ப சின்ன சைஸ் ஜவ்வரிசி. இதை தான் நான் எடுத்திருக்கேன். அரை கப் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிறிஸ்டலாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஜவ்வரிசி வாங்கிக்கோங்க. அப்போ தான் பாயாசம் ஆற ஆற உங்களுக்கு இருகாது. மாவு மாதிரி இருக்கிற ஜவ்வரிசி வாங்கினீங்கன்னா பாயாசம் கொஞ்சம் டைம் ஆக ஆக அது வந்து உங்களுக்கு இறுகிடும். அதனால் இந்த மாதிரி இருக்கிற ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. பாயாசம் சேமியா எடுத்திருக்கேன். சேமியா ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி அரை கப் எடுத்திருக்கேன். சேமியா 1/4 கப் எடுத்திருக்கேன். முந்திரி எடுத்திருக்கேன். திராட்சை, ஏலக்காய், அடுத்து நெய், தேவையான அளவு சர்க்கரை, நல்லா சுண்டை காய்ச்சின பால். பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் சுண்டை காய்ச்சின பால் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் இந்த ஜவ்வரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லிம்லேயே வச்சுருங்க. தீ வேகமாக வைக்க வேண்டாம். கலர் மாறிடக்கூடாது, கலரும் மாறக்கூடாது, ஆனால் ஜவ்வரிசியும் வறுப்படும். சும்மா லைட்டாக வறுத்துட்டு எடுத்துடாதீங்க. ஜவ்வரிசி பொரிஞ்சி வரும். பொரியும் போது அது ஒரு மாதிரி டப் டப்புன்னு உங்களுக்கு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி எல்லா ஜவ்வரிசியும் பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேறு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பாருங்கள், ஜவ்வரிசி வறுத்தாச்சு. இப்போ இதை வேறு தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். இது நல்லா ஆறட்டும். இப்போ இங்கே ஸ்டவ் பற்ற வச்சு இன்னொரு அடுப்பில் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொதி வரட்டும். இதில் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுபட்டுடுச்சு. அடுத்து திராட்சையும் வறுத்து எடுத்துக்கோங்க. திராட்சை கொஞ்சம் பலூன் மாதிரி உப்பி வரும். பாருங்க, பலூன் மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம வேற பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ இதுலயே நம்ம சேமியா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நெய்லயே சேமியா வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா நெய்ல வறுபடும் போது வாசனை நல்லா இருக்கும். நெய்லயே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு தண்ணி கொதி வந்துடுச்சு. நான் ஜவ்வரிசி உள்ள சேர்த்துக்கிறேன். பாருங்க, ஜவ்வரிசி உள்ள சேர்த்துட்டேன் நான். இந்த சைடு சேமியாவும் வறுபட்டுடுச்சு. ஜவ்வரிசி கொஞ்சம் கலக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பாருங்க, ஜவ்வரிசி பாதி வெந்திருக்கு. இப்போ நம்ம சேமியா உள்ள சேர்த்துக்கலாம். சேமியாவும் கொஞ்சம் வெந்து வரட்டும்.
பாருங்கள் சேமியா நல்லா வெந்துடுச்சு, சேமியாவும் வெந்துடுச்சு. இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு திக்கான பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க. பால் சூடாக இருக்கக்கூடாது. பால் நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். நீங்களும் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. ஒன்று பாயாசம் ஆறி இருக்கணும், இல்லைனா பால் ஆறி இருக்கணும். ரெண்டுமே சூடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி திரியாக வந்துடும். ஒரு கொதி வரட்டும். முந்திரி திராட்சை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து நல்லா கலரி விடுங்க. அவ்வளோதாங்க, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பால் பாயாசம் மணக்க மணக்க பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நான் ஒரு பவுலில் சர்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அருமையான பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.